ஷாலோம். இப்போ இன்றைக்கு நாம் சங்கீதம் 44வது அதிகாரத்தை தியானிக்க போகிறோம். கண்களை மூடி நாம் கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போம். எங்கள் மகா இறக்கமும் கிருபையும் கடந்த நாட்களில் எங்களை நன்மையாய் கிருபையாய் நடத்தி வந்த எங்கள் தேவனே, இந்த காலை வேலை உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீர் இந்த காலை வேலை நீர் ஆசீர்வதிங்க. தியானிக்கும் போது பரிசுத்த ஆவியானவரை நீர் எங்களை மறைத்து நீர் பேச வேண்டும் ஜெபிக்கிறோம். நீர் மாத்திரம் பேசணும் தகப்பன், நீர் மாத்திரம் எங்களோட கூட இருங்க. இந்த சங்கீதம் ஆண்டவரே எங்களுக்கு 30-60 பலத்தோட வேத வசனங்களாக நீர் மாற்றுங்க. நீர் ஆசீர்வதிங்க, வழி நடத்த பலப்படுத்துங்க. மீட்பு ரட்சகமாக இயேசு கிறிஸ்து நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஷாலோம். இந்த 44ஆம் அதிகாரத்தை நீங்கள் தியானிக்க போகிறோம். இந்த 44ஆம் அதிகாரத்தை தியானிக்கிறதுக்கு முன்பாக அந்த அதிகாரத்தின் வசனத்துக்கு முன்பாக ஒரு காரியம் குறிப்பிடப்பட்டுள்ளது. கோராகின் புத்திரரில் ராக தலைவனுக்கு ஒப்பிக்கப்பட்ட மஸ்கில் என்னும் சங்கீதம். நம்ம சங்கீதத்தில் நம்ம பார்க்குறோம், தாவீது மட்டும் சங்கீதத்தை எழுதலை, அநேக பேர் சங்கீதம் எழுதியிருக்கிறார்கள். இது தாவீதுக்கு அடுத்தபடியாக சங்கீதத்தை அநேக பேர் எழுதியிருக்காங்க. கோராகின் புத்திரர்கள். இது கோராகின் புத்திரர்கள் எந்த காலத்தை பார்த்தோன்னா, தாவீது தனது அந்த ஆலயத்தை கட்டி அவனுடைய அந்த பிரதிஷ்டை செய்யும்போது ஒரு சில நபர்களை ஆலயத்தில் பாடுவதற்காக நியமித்தார். இவர்கள் கோகாத்தின் அந்த சந்ததியிலேருந்து இவர் ஒரு லேவியர்களாக இருக்கலாம். ஆலயத்தில் பாடல் பாடுகிற, கர்த்தருக்காக இசையமைத்து பாடுகிற தலைவர்களுக்கு ஆண்டவர் அப்படியாப்பட்ட ஒரு கிருபை சேர்ந்திருந்தார். இது தாவீது காலத்தில். அதன் பிறகு இந்த சந்ததிகளும் அதை தொடர்ந்து அப்படியே அதை ஃபாலோ பண்ணிட்டு வந்ததாக நம்ம பார்க்குறோம். இந்த அதிகாரம் 44ஆம் அதிகாரம் எந்த சூழ்நிலை கடப்படுறதுனா, இது இஸ்ரவேல் மக்கள் சிறைப்பட்டு போன பின்பு, இல்லை இஸ்ரவேல் அந்த அடிமை கொள்ளப்பட்ட பிறகு அவர்கள் பாடின சங்கீதமாக இருக்கலாம் என்று வேத வல்லுநர்கள் சொல்கிறாங்க. அதுவும் இது முக்கியமாக என்னென்னா, ஒரு தோல்வியில் விரக்தியில் ஆண்டவரை பார்த்து ஏக்கமாக பாடுகிற ஒரு சங்கீதம், ஒரு பாடலாக இருக்கிறது. இதுக்கு ஒரு தலைப்பு கொடுக்கலாம், அசையாத நம்பிக்கை. ஆமென், ஹல்லேலூயா. என்ன அசையாத நம்பிக்கை? வாழ்க்கையில் எப்பேற்பட்ட பாடுகள், நெருக்கங்கள், துன்பங்கள் வந்தாலும் நமக்கு இருக்க வேண்டியது தேவன் மேல் ஒரு அசையாத நம்பிக்கை. ஆமென். ஆங்கிலத்தில் வேவரிங் ஃபெய்த் என்று இதில் குறிப்பிடப்படுது. இதில் நம்ம 4 பகுதிகளாக பிரிக்கலாம். 1 8 வரைக்கும் கடந்த காலத்தில் தேவன் செய்த நன்மை என்று நம்ம பார்க்கலாம். 1 8 வரைக்கும் கடந்த காலத்தில் தேவன் செய்த நன்மை. 9 16 வரைக்கும் நெருக்கடியின் மத்தியிலும் கர்த்தரை நோக்கி கூப்பிடுதல் என்ற நம்ம தலைப்பு பார்க்க. 9 16 17ஆம் வசனத்திலிருந்து 22ஆம் வசனம் வரைக்கும் உடன்படிக்கைக்கு உண்மையாக இருத்தல், தேவனோடு உடன்படிக்கை உண்மையாக இருத்தல் என்ற தலைப்பை நான் பார்க்க போகிறோம். 23 26 வரைக்கும் கர்த்தர் மேல் உள்ள நம்பிக்கை என்ற தலைப்பில் நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது 3 வசனங்கள் நம்ம வாசிக்க கேட்கலாம். இதில் முதலாவது பார்க்குற, தேவனே நீங்கள் பிதாக்களுடைய பூர்வ நாட்களில் நடப்பட்ட கிரியைகளை எங்களுக்கு அறிவித்தார்கள், அதை நாங்கள் காதலிக்கிட்டோம். இது ஒருவேளை என்னதுன்னா, அந்த யோசுவா எத்தனை 31 ராஜாக்களை ஜெயித்து பயங்கரமான ஜெயம் கொண்டார். முன்பாக தாவீது என்ன கொண்டார்? எல்லாரையும் இவர் தான் ஆளுகை செய்தார். எந்த ஜனமும் இஸ்ரவேலுக்கு கீழ்ப்பற்றில்லை. எல்லா ஜனங்களும் இவர்களுக்கு கீழ்ப்பட்டு கப்பம் கொண்டு இஸ்ரவேலுக்கு தான் அநேக ஜனங்கள் அடிமைகளாக இருந்தாங்க. இஸ்ரவேல் எல்லாரையும் ஆளுகிற ஒரு பிரதானமான ஒரு நாடாக இருந்தது. அப்போ இந்த செய்தியெல்லாம் கேள்விப்படுறாங்க. ஆனால் இன்றைக்கு இவங்களுக்கு இருக்கிற சூழ்நிலை பார்த்தீங்கன்னா, இவர்களே அடிமையாக இருக்கிற ஒரு சூழ்நிலை, இவர்கள் கைவிடப்பட்ட சூழ்நிலை இருக்காங்க. அப்போ ஆண்டவரை பார்த்து ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக்கில் சொல்கிறாங்க, ஆண்டவரே நீங்கள் எங்கள் இஸ்ரவேல் மக்களுக்கு என்னெல்லாம் செஞ்சுருக்கீங்க, தாவீது மூலம் எத்தனை வெற்றிகளை கொடுத்துருக்கீங்க, நீங்கள் யோசுவா மூலம் எத்தனை வெற்றிகளை நீங்கள் கொடுத்துருக்கீங்க. ஆண்டவர் பழையவைகளை என்ன பண்ணுறாங்க, அவங்கள நினைவு கூடுறாங்க. 2ஆம் வருஷத்துலையும் 3ஆம் வருஷத்தையும் பார்க்குறோம். அடிக்கடிக்கு ஒரு வசனம் ஒரு இருக்கும், ஆண்டவருடைய கரம். நல்ல நான் சொல்கிறேன், உம்முடைய கையினாலே அவர்களை துரத்தினீர், உம்முடைய புயமும் உம்முடைய வலது கரமும் ஆண்டவர் என்ன பண்ண இந்த இப்படியாப்பட்ட காரியங்களை செய்தது என்று நம்ம வேதாமத்தில் பார்க்குறோமே. நம்ம இதில் முதலாவது பார்க்க போகிறோம் ஆண்டவருடைய கரம். ஆமேன். ஆண்டவருடைய கை, ஆண்டவருடைய கரம் என்று நம்ம வேதாமத்தில் சுமார் 100 முறைக்கு மேலாக குறிப்பிடப்படலாம். ஆமேன். ஆண்டவருடைய கரம், ஆண்டவருடைய அது எதை குறிக்கன்னா, ஆண்டவருடைய தெய்வீக வல்லமையும் குறிக்கிறது. ஆமேன். ஆண்டவருடைய தலையிடை குறிக்கிறது, ஆண்டவருடைய பாதுகாப்பை குறிக்கிறது. ஆமேன். ஆண்டவர் கரம் என்னாலே அது நம்மளை பாதுகாக்கும். ஆண்டவரை தலையிட்டு நமக்கு காரியத்தை செய்வார். அது டிவைன் பவர். ஆமேன். ஒரு தெய்வீக ஒரு வல்லமையை இந்த கரம் என்று நம்ம வேதாமத்தை குறிப்பிட பார்க்கலாம். விசேஷமாக நம்ம என்ன பார்க்குறோன்னா,
ஏசாயா 41:10 என்ன பார்க்குறோம்? அவருடைய கை என்னையாம்? அவர் நீதியுள்ள வலது கை என்று நம்ம பார்க்குறோம். அல்லேலூயா. அது மட்டும் இல்லாமல் சங்கீதம் 8:6 நமது வலது கரம்தான் இந்த உலகத்தை படைத்தது. அவருடைய படைப்பின் வல்லமையை குறித்து நம்ம பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் சங்கீதம் 110:1 பார்க்குறோம், ஆண்டவருடைய கரம் அது மிகுந்த வல்லமையுள்ள கரம். ஆமென். ஆண்டவருடைய கரம் அது மிகுந்த வல்லமையுள்ளதாக இருக்கிறது என்று நம்ம பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் மத்தேயிலும் 22:44 ஆண்டவர் வலது பக்கத்தில் நின்று வலது கரத்தில் செய்கிற ஒரு தேவனாக இருக்கார் என்று நம்ம பார்க்குறோம். அப்போ இதெல்லாம் எதை குறிக்கிறது? ஆமென். ஆண்டவர் வலது கரம் ஒரு வல்லமையை குறிக்குது. ஆமென். ஆண்டவர் கை என்றாலே அது ஒரு மிகுந்த வல்லமையை குறிக்குது. நம்ம அது மட்டும் இல்லாமல் யாத்திராகமம் 15:6 போது வலது கரத்தினால நாங்கள் என்ன பண்ணோம்? அந்த செங்கடலை தாண்டி வந்தோம். ஒரு வலது கரந்தால் எங்களுக்கு என்ன பண்ணது? உதவி செய்தது என்று நம்ம வேதாமத்தில் பார்க்குறோம். அப்போ இத்தனை காரியங்கள் எதை குறித்து? ஆண்டோட வல்லமை. ஹல்லேலூயா. அப்போ இவர்களுடைய சுயபலத்தினால் அவர்களை ஜெயிக்கலை, இவருடைய சுயபலத்தினால் அல்ல, கர்த்தருடைய கரம் ஈடுபாடு இருந்ததுனால்தான் இத்தனை காரியங்களும் ஜெயமாக ஆண்டவர் கட்டளையிட்டு இருக்கிறாமே. அப்போ கூட அப்போ இதுலேருந்து ஆண்டவர் நமக்கு என்ன சொல்லுகிறார்னா, நம்முடைய வாழ்க்கையில் கூட கர்த்தருடைய கரம் வேணும். ஆமென். நம்முடைய பலமோ நம்முடைய ஞானமோ அந்த வெற்றியை தராது. கர்த்தருடைய கரம். ஆண்டவரே அந்த ஜபங்கள் என்ன பண்ண அதிகமாக அந்த வார்த்தைகளை சொல்ல, ஆண்டவரே உங்கள் கரத்தினால் தொடுங்கப்பா, உங்களுடைய கரத்தின் வல்லமை என்ன பண்ண எங்களுக்கு நீங்கள் விளங்க பண்ணுங்க செய்யுண்டு ஆண்டவருடைய கரத்தை நாம் கேட்கும்போது, கர்த்தருடைய கரம் வரும்போது அது ஒரு மிகுந்த வல்லமையுள்ள காரியமாக நம்மளுக்கு காணப்படுகிறது. ஹல்லேலூயா. நீங்கள் அடுத்தது இதே வசனத்தில் பார்த்தீங்கன்னா, உம்முடைய முகத்தின் பிரகாசமும் அவர்களை ரட்சித்தது. ஆமென். முகத்தின் பிரகாசம் ரட்சித்ததா? அப்போ முகம் என்பது எதை குறிக்கிறது நம்ம பார்க்க போகிறோம். ஆண்டவர் நம்ம மோசைக்கு முகத்தை காக்கும்போது அது வல்லமையுள்ளதாக இருக்குது. ஆமென். மோசையில் முகமுகமாய் தேவனை யாரும் கண்டதில்லை. அவனுடைய பிற்புறத்தில் இருந்த வல்லமையே அவ்வளோ மிகப்பெரிய ஒரு வல்லமையாக இருந்தது. ஆமென். அல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய முகம் என்பது ஒரு ஆசீர்வாதத்தை குறிக்கிறது. ஆமென். நம்ம பார்க்குறோம் உபாகமம் 6:25 சொல்லுகிறது, கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உனக்கு கிருபையாக இருக்க கடவர். அப்போ ஆண்டோட முகம் என்பது ஒரு ஆசீர்வாதத்தை குறிக்கிறது. ஆண்டோடைய அந்த முக பிரசன்னத்தை பார்த்தால் நமக்கு என்ன, அது ஒரு ஆசீர்வாதத்தையும் நமக்கு தருகிறது. ஆமென். இதே நம்ம மத்தேயு 17:2 நம்ம பார்க்குறோம், கர்த்தருடைய முகம் சூரியனை போல பிரகாசித்து அவருடைய முகத்தை பார்த்து அவர்கள் பின்னிட்டு விழுந்தார்கள். பேதுரு யாக்கோபு என்ன பண்ணாங்க? அவளை அப்படியே மயக்க விட்டு விழுந்தார்கள். ஏன் பார்க்குறோம்? அவருடைய முகம் மிக வல்லமையுள்ளதாக இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ இன்றைக்கு நம்ம பார்க்குறப்ப ஆண்டோட முகம் எதை குறிக்குதுன்னா, நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை குறிக்கிறது. ஆமேன். ஆண்டோட முகத்தை பார்த்தாலே போதுங்க. ஆமேன். ஒரு பாடலை, உங்கள் முகத்தை பார்க்கணுமே ஏசை, அந்த பாடுகள் வேதனைகள் எல்லாம் நெருங்கி எல்லாம் போயிடும்ப்பா, ஒன்றே உங்கள் முகத்தை மட்டும் நாங்கள் பார்த்தப்பா. ஆமேன். எத்தனையோ பரிசுத்தவான்களுடைய ஆண்டவருடைய அந்த அபிஷேகத்தில் ஆண்டவர் முகத்தை பார்த்தாலே போதும் பல வல்லமைகள் நடந்திருக்குது. ஆமேன். அல்லேலூயா. பல அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்கிறது. விசேஷமாக ஒரு அமெரிக்காவில் இருந்திருந்தார். அவர் உலகம் முழுவதும் ஊழியர் செய்யணும்னு ஒரு வாஞ்சை செய்யிட்டு, சரி இந்த வாரம் நம்ம அங்கே அந்த இடத்துல ஊழியர் செய்கிற அந்த அளவுக்கு எந்த வல்லமைகள் வெளிப்படலை, அற்புதம் நடக்கலை. சரி நம்ம இந்தியா தேசத்துக்கு போய் ஊழியர் செஞ்சுட்டு வரலாம்னு சொல்லிட்டு இந்தியா தேசத்தில் 3 நாள் க்ரூசைடு வச்சுட்டு பயங்கரமான போஸ்டர்லாம் வச்சு நல்லா பெரிய மீட்டிங் நடத்துகிறாங்க. ஆனால் எந்த விதமான செயல்பாடுமே இல்லை. அவர் மிகுந்த துன்பத்துடன் துயரத்துடன் வீட்டுக்கு போயிடார். வீட்டுக்கு போயிட்டு இரவெல்லாம் அழுகிறார். ஆண்டவரே, ஏனப்பா நீங்கள் தானேப்பா ஊழியத்துக்கு அழைச்சிங்க, ஏன் எனக்கு இந்த ஊழியத்தில் வல்லமை இல்லை, ஏன் எனக்கு ஏன் பவரே இல்லாமல் நான் ஊழியம் செய்கிறேனப்பா, ஒன்றுமே இல்லாமல் நான் வெறுமனே இவ்வளோ பேர் காரியம் செய்யணேன், நீ ஏனப்பா ஊழியத்துக்கு அழைச்சிங்களேப்பா, நீ சொல்லி தான்ப்பா ஆகணும், எனக்கு இது விடை கொடுத்தது ஆகணும். இரவெல்லாம் ஜெபித்து அயந்து அப்படியே தூங்கிட்டு. ஆமேன். இரவு ஒரு 2 மணிக்கு ஆமேன் தம்முடைய சிலுவை காட்சி பிரசன்னத்தை ஆமேன் அந்த ஜன்னல் வழியாக பார்த்தாராம். இவர் பார்த்த பிறகு அந்த பிரசன்னத்தை தாங்க முடியல. அந்நிய பாஷையில் பேசுகிறாரு, அழுறாரு. 1 மணி நேரம் அவருடைய முக பிரகாசத்தை பார்த்து அவருடைய முக பிரகாசத்தை வல்லமை பயங்கரமாக இருந்த. ஆமேன். மறுநாள் போனாலும் ஒரு சிறிய கொடுக்குது. ஆமேன்.
எதுவுமே பேசவே இல்லை. ஆமென். செருமன் கொடுக்கும்போதே அசுத்தாவைகள் ஓடிச்சு. ஆமென். செய்தி கொடுக்கும்போதே பலவித வியாதிகள் பலவித வியாதிகள் புரண்டு போச்சாம். அன்றைக்கி தான் சொன்னார். ஆமென். அதுக்கப்புறமா அவருடைய ஊழியத்தில் பயங்கரமான வல்லமை, பயங்கரமான அற்புதம், பயங்கரமான அதிசயம். ஆமென். என்னங்க நடந்தது? ஆமென். ஒரே ஒரு நாள் இரவு கர்த்தர் தம்முடைய முக பிரகாசத்தை காமித்து. ஆமென். நம்ம கூட வாஞ்சியா ஜெபிக்கலாம். ஆண்டவரே உங்கள் முக பிரகாசத்தை ஒரு நாள் ஆண்டவர் இல்லையா. பழைய ஏற்பாட்டில் நம்ம ஆண்டோட முகத்தை நம்ம பிரகாசிக்க. ஆமென். ஆனால் பேதுரு யாக்கோபு என்ன பண்ணாங்க? ஆண்டோட முகமாக தரிசித்தாங்க, ஆண்டோரோட பேசுகிறாங்க, ஆண்டோரோட இடைப்பட்டாங்க. ஆமென். நம்ம ஜீசஸ் கிரைஸ்ட் நமக்காக தரிசனத்தை தருவார். ஆமென். நம்ம அதை வாஞ்சியாக கேட்பேன். ஆண்டவர் ஏசப்பா உங்கள் முகப்பிரகாசத்தில் வல்லமை இருக்கப்பா, உங்களோட முகப்பிரகாசம் ஒரு என்கவுண்டர் இருக்குதுப்பா, ப்ளீஸ்ப்பா நீங்கள் என்ன பண்ணுங்களுக்கு நீங்கள் தரிசிங்க. நம்ம கேட்போம். கர்த்தர் நம்முடைய முகத்தை நம்மளுக்கு பிரகாசிக்க பண்ணுவார். ஹல்லேலூயா. இது போன்ற எத்தனையோ சாட்சி, ஒரு சாட்சி இல்லைங்க, கர்த்தருடைய முகத்தை பார்த்தவங்க ஒருத்தருமே இந்த உலகத்தை சாதாரண ஆளாக இருந்ததே கிடையாது. ஆமென். அதிக வல்லமையான ஊழியக்காரர்கள் அனைவரும் ஆண்டவர் பிரசன்னத்தை விரும்பி ஆண்டவர் முகத்தை பார்த்ததில்ல. ஹல்லேலூயா. இன்றைக்கி நம்மளும் வாஞ்சிப்போம், கர்த்தருக்காக எதாவது செய்யணும், வல்லமை எழும்பணும். ஆமென். நம்ம சக்தியால் அல்ல. ஆமென். கர்த்தருடைய முகத்தை பார்ப்போம். கர்த்தர் இன்னும் நம்மளுக்கு பெரிய காரியங்களே நமக்கு செய்வாராக. நம்ம அடுத்த பகுதியை பார்க்கலாம். 4ஆம் வசனத்துலேருந்து 6ஆம் வசனம் வரைக்கும் நம்ம படிக்கலாம். இதில் 3 வருஷம் சொல்கிறாரு ஆண்டவரே. ஏன்னா ஆண்டவர் சவுலுக்கு சொல்லும்போது என்ன சொன்னார்? உங்களுக்கு நீங்கள் ராஜாவை ஏற்படுத்தாதீங்க, நானே உங்களுக்கு சகல காரியத்தை செய்கிறேன். இஸ்ரேல் மக்கள் விரும்பலை. இல்லை எங்களுக்கு ஒன்றும் ராஜா இருந்தால் போதுங்க. அப்பயே சொன்னார், உங்களை ராஜா அடிமைப்படுத்துகிறான், உங்களுக்கு துரோகம் செய்வான், உங்களுக்கு ராஜா முழுசுமாக உங்களுக்கு எதுவும் செய்ய மாட்டான், நானே உங்களுக்கு. ஆனால் இஸ்ரேல் மக்கள் கேட்கல, ரொம்ப ரிபிலியஸாக இருந்ததால் சாம்பு என்ன பண்ணார்? இதயத்தை கடினப்படுத்தி ஆண்டவர் எப்போ அவங்க கேட்குறாங்க கூடன்னு சொல்லிட்டு ராஜா கொடுத்தார். ஆனால் ராஜாக்கள் என்ன பண்ணாங்க? பொல்லாத வழிகளில் போய் இன்றைக்கி இஸ்ரேல் ஜனங்கள் கைவிடப்பட்டதுக்கு அந்த ராஜாக்கள் செய்த பாவமும் ஒன்று. ஆமென். அதனால் கைவிடப்பட்டாங்க. ஆனால் திருப்பம் கடைசியாக முடிவுக்கு வராங்க. அப்பா இந்த ராஜாக்களே எங்களுக்கு நிம்மதியை தரலப்பா, இந்த ராஜாக்களே எங்களுக்கு வாழ்க்கையில் சந்தோஷம் தரல, எங்களுக்கு நீரே ராஜாவாக இருங்க. ஆமென். என் வாழ்க்கையில் நீரே ராஜாவாக இருங்கப்பா. என் ஆண்டவரே நீர் தான் யாக்கோபுக்கு ரட்சிப்பை கட்டளையிடும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென். 5ஆம் வசனம் சொல்கிறாங்க, உம்மாலே நாங்கள் எங்கள் சத்துருக்களை கீழே விழுதாக்கி எங்களுக்கு விரோதமாய் எழும்புகளை உம்முடைய நாமத்தினால் மிதிப்போம். ஆமென். இதை கீழே விழ தள்ளுகிறது ஒரு சண்டையில். ஆமென். ஒரு சண்டையில் பேட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபஸ்ட்டு கீழே விழ வைப்பாங்க, அதுக்கப்புறமா தான் அது சண்டைக்கு ஒரு காரியம். அவன்கிட்ட சொல்கிறப்பா எங்களுடைய பிரச்சனைகளை எங்களால் எதிரிகளை கீழே தள்ள முடியாதுப்பா. ஆமென். உம்மால் தவிர எங்களால் எதிரிகளை கீழே தள்ள முடியாது. ஆமென். அதுதான் தாவீது சொல்லுவான்ல, அவர் அந்த கோலியாத் பயங்கரமான வார்த்தைகளை சொல்லும்போது அவன் சொல்லுவான், அப்பா நான் நீ எதனால் வர, ஆனால் நான் இஸ்ரவேலின் சேனைகளின் தேவனோட நாமத்தினால தான் வரேன். ஆமென். அல்லேலூயா. அப்படியாப்பட்ட கோலியாத்தை தேவன் கீழே விழ செய்தார். கீழே விழுந்த பிறகு தான் அவன் பட்டயத்தை எடுத்து என்ன பண்ணான்? வெட்டி அந்த ஜெயத்தை தேவன் கட்டளையிட்டான். ஹல்லேலூயா. அப்போ நம்ம வாழ்க்கையில் கூட எதிரிகளை கீழே தள்ள சத்தியமாக சொல்கிறேங்க, நம்ம பலம் போதாது. ஆமென். எதிரிகளை கீழே தள்ள நம்ம பலன் போதவே நம்மளோட பல மடங்கு எதிரிகள் பெருகலாம் இருக்கு. நம்ம ஒன்று ஆண்டவரே நம்ம கரங்களை வீழ்த்தி கேட்கணப்பா, உம்மால தான் தகப்பன, உம்மாலே அந்த சத்துருக்களை இயேசுவின் நாமத்தை கீழே தள்ளுங்க. கர்த்தாவே உம்மாலே அந்த சத்துருக்களை எங்கள் வாழ்க்கையிலேருந்து நீ வீழ்த்தி போடுங்க. நம்ம ஜெபிக்கும் போது கர்த்தர் நமக்கு காரியத்தை செய்கிறார். ஆமென். அல்லேலூயா. அடுத்தபடி 7, 8 நம்ம வாசிக்கலாம். இது தாவீதுடைய ஒரு பேட்டர்ன், ஒரு ஸ்டைலாக இருக்கலாம். ஆரம்பத்துலேருந்து தான் துக்கத்தை வெளிப்படுத்துவார். ஆண்டவரே கஷ்டமாக இருக்குப்பா, சத்ருவினை மேற்கொள்கிறான் நாமே. ஆனால் கடைசியாக எண்டிங்கில் ஒரு மகிழ்ச்சியாக, ஒரு கன்ஃபஸாக, கர்த்தாவே எனக்கு எத்தனை பாடுகள் இருந்தாலும் ஆண்டவரே நாங்கள் நித்தமும் மேன்மை பாராட்டுவோம், உமது நாமத்தை என்றென்றைக்கும் நாங்கள் துதிப்போம். ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் கூடங்க பாடுகள் இல்லாத வாழ்க்கை இல்லை, கஷ்டங்கள் இல்லாத வாழ்க்கை இல்லை, இருக்கலாம். அது அந்த பாடுகளை சொன்ன பிறகும் நம்மளுக்கு கடைசியாக ஒரு நிச்சயம் வேணும். ஆண்டவரே என் வாழ்க்கையில் பாடுகள் இருந்தாலும் நாங்கள் எப்போதும் உம்மை துதிப்போம். ஆமென். என் வாழ்க்கையில் ஆண்டவரே நெருக்கங்கள் இருக்கிறதுப்பா, ஆனாலும் உம்மை எத்தனை பேர் நம்ம தீர்மானம் பண்ணுறோம், ஏசப்பா என் வாழ்க்கையில் கஷ்டம் இருக்குது, ஆனாலும் ஒரு நம்பிக்கை நான் உங்களை துதிப்போம் ஆண்டவர். ஆமென். அல்லேலூயா. அதுதான் தாவீது சொல்லுவான், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திருப்பேன். ஆமென். அதுக்கு நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா அப்சலோம் தாவீதால் துரத்து விடப்படுகை இல்லாமல் என்ன நம்ம ஜாலியாக இருக்கும்போது சங்கீதம் வந்துடுங்க. ஆனால் துன்பத்தில் இருக்க துயரம் வரும்போது உண்மையால் என்ன பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு இடத்தில் நம்ம ஆண்டவரை துதிக்காத பிறகு சூழ்நிலையில் இருக்கும். ஆமென். ஆனால் நம்ம உண்மையாக ஆண்டவரை நம்ம நேசித்தோம்னால் நம்ம நெருக்கத்தின் நேரத்திலும் கர்த்தரை நாம் துதிக்க வேண்டும். அல்லேலூயா. நம்முடைய பாடுகளின் நேரத்திலும் ஆண்டவரை நாம் துதிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. இப்போ நம்ம அடுத்த பகுதியை நம்ம வாசிக்க போகிறோம். 9லிருந்து 13ஆம் வசனம் வரைக்கும் நம்ம வாசிக்கலாம். இதில் என்ன ஆண்டவர் சொல்லலாம், அதாவது ஒரு ஃபேக்ட், அதை
அதாவது நம்மளை போல தான் இந்த இவங்களும் யோசிக்க. அமேன். நம்மளுக்கு எதாவது பாடுகள் தான் என்ன சொல்லும், இது ஏன் தப்பா நம்ம சொல்லுவோம். ஆண்டவரே அமேன், ஆண்டவரே என்னப்பா இப்படி பண்ணிட்டீங்க, ஏன்பா இப்படி செஞ்சிட்டீங்க, ஏன்பா நாமே நல்ல நம்ம இல்லைங்க. அதாவது கிறிஸ்துவை சும்மா ஒரு வாரத்துக்கு ஒரு முறை ஜபம் செய்கிறோட என்ன பண்ணுவாங்க, ஆண்டவர் ஏன் எனக்கு இதுமாதிரி செஞ்சுட்டார். ஆமேன். ஆண்டவர் ஒரு ஐயா சொன்னார், ஏன் அதிகம் ஆண்டவர் பேரை சொன்னால் அவர் தான் திரும்ப வந்து கேட்க மாட்டாராம். ஆமேன். ஏன் ஆண்டவர் வானத்தில் இருக்கார், ஏன் திரும்ப அவர் மனுஷரில் யாரை சொன்னால் நம்ம என்ன பண்ணுவோம், ஏன் உன்னால தான்ப்பா இந்த பிரச்சனை அவங்க வந்து கேட்பாங்க. ஆண்டவர் என்ன பண்ணார், வானத்தை. அப்போ நம்ம வாழ்க்கையில் கூட இது போன்ற ஒரு சூழ்நிலை இருக்கலாம். ஆண்டவர் ஆமேன். இந்த இஸ்ரவேல் ஜனங்களும் கண்டிப்பாக இவர்கள் செய்த காரியத்தினால அமேன் அல்லேலூயா இது வந்து இவங்களுக்கு வந்து நேரிட்டுக்கலாம், இது வந்து ஆண்டவர் சொன்ன தீர்மானம் இருக்கலாம். ஆனாலும் இவங்க என்ன பண்ணுறாங்க, அதோட விரக்தியின் உச்சகட்டம்ல நம்ம யாரும் சொல்கிறது நம்மளுக்கு என்ன தான் சொன்னாலும் ஆண்டவர் சமூகத்தில் ஏசப்பா எங்களை நீங்கள் சத்துருக்கு ஒப்பு கொடுத்தீங்க, நாங்கள் என்ன பண்ணுறோங்க பின்னிட்டு விழுங்குறப்பா, எங்களை பகைஞ்சர் என்ன பண்ணுறாங்க கொள்ளை எடுக்கிறாங்க, எதை சொல்கிறான்னு சொல்லிட்டு நம்முடைய இயக்கங்களை அங்கலாய்ப்பு தெரிவிக்கிறாமே. ஆனாலும் அடுத்த இது நம்ம வாசிக்க போகிறோம். 13 16 நம்ம இதில் சொல்கிறாரு 12ஆம் வசனத்துலேருந்து, நீங்கள் எங்கள் எப்படி ஒப்பு கொடுத்தீங்களா, ஆடுகளைப் போல இரையாக ஒப்பு கொடுத்து ஜாதிகளுக்குள்ளே எங்களை சிதறடித்தார். இதை காலத்தில் தியானிக்கும் போது அப்படியே சிமிலராக ஆவியான ஒரு சிறிய வெளிப்பாடு தந்தார். இந்த இப்போ வருகிற வசனங்கள் அப்படியே நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவருடைய யார் இதுக்கு முன்னாடி எந்த ஒரு வசனமும் ஆட்டை போல் இஸ்ரவேலை முறியடிச்சு எந்த இது சொல்லலாமே. ஆனால் சங்கீதக்காரனுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துக்கிறேன் எப்படின்னா, ஆண்டவரே எங்களை ஆடுகளை போல ஒப்புக்கிறது. அதை தான் அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் சொல்லுகிறது. ஒரு ஆட்டை போல அடிக்கப்படுத்து அவர் கொண்டு போகப்பட்ட மயிர்கத்திரனுக்கு முன்பாக சத்தமிடாது இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டியை போல தமது வாயை அவர் என்ன பண்ணாராம், திறவாது இருந்தார். அல்லேலூயா. அதே பார்த்திங்கன்னா திரும்ப 13ஆம் வசனத்தில் சொல்கிறாரு. 13ஆம் வசனத்தில், எங்கள் ஐராக்கியங்களை நிந்தையாகவும் சுற்றுப்புறத்திற்கு பரியாசமும் அந்த சக்கந்தம் என்றால் இன்சல்ட், அதாவது கேலி என்ற ஒரு வார்த்தை தான் குறிக்கிறது. இதை தான் நம்ம மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் பார்க்குறோம். 27ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம், அந்த வழியாய் நடந்த பொருள் தங்கள் தலைகளை துலுக்கி. ஆமென் அல்லேலூயா. ஏன் அவர்கள் இதே அந்த பரியாசமும் என்றாலும் யாரை செய்கிறார்கள், இயேசு கிறிஸ்துவை அவர் செய்கிறார்களாக இருக்கிறார். அல்லேலூயா. 14 பார்க்குறோன்னா, தங்கள் ஜனங்கள் தலைகளை துலுக்கவும் செய்கிறீர். அப்போ இந்த வசனத்தை ஆண்டவர் மத்தேயுல என்ன பண்ணுறாரு, ஆண்டவர் சிலுவையில் தொங்கும்போது எல்லாரும் ஐயப்பா நீ தான் இஸ்ரவேலை மீட்கிறோனா, நீ தான் ரட்சிக்கிறோனா என்று அவங்க என்ன பண்ணாங்க, பயங்கரமான காரியங்களை சொல்லி செய்கிறார்கள். 15 பார்க்குறோம், நிந்தித்து தூசிக்கனுடைய சந்தத்திடம் சத்துருடைய பழுவானத்தின் இலச்சை என் முன்பாக இருக்க என் முகத்தின் வெக்கம் என்னை மூடுகிறது. அல்லேலூயா. ஆண்டவருடைய முகத்தை ரொம்ப பார்க்கக்கூடாமல் இருந்ததான். அவ்வளோ ஒரு அகோரமான ரத்தமான காயங்களால் கர்த்தருடைய முகத்தை என்ன பண்ணாராம், அவரை மிகவும் பார்க்க முடியாமல் இருந்தது. அல்லேலூயா. அப்போ இந்த காரியங்கள்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து குறிப்பாக இருக்கலாம். இது போல் நம்மளுடைய வாழ்க்கையிலும் ஒரு வேளை நம்மளுக்கு நேரிடலாம். ஒரு வேளை நம்முடைய முகங்கள் சத்துருக்கு முன்பாக இப்பொழுது தாழப்பட்டு இருக்கலாம், நம்முடைய முகங்கள் பிறகு முன்னாடி கொஞ்சம் அவமானப்படுத்தி இருக்கலாம். ஆனாலும் கடைசியாக சொல்கிறார் பாருங்க 17ஆம் வசனத்தில், இவைகளெல்லாம் எங்கள் மேல் வந்திருந்தும் உம்மை நாங்கள் மறக்கவும் இல்லை, உங்களுடைய உடன்படிக்கைக்கு துரோகம் பண்ணவும் இல்லை. அல்லேலூயா. நம்மள எத்தனை பேர் சொல்ல முடியும், ஆண்டவர் ஏசப்பா இவைகளெல்லாம் நேரிட்டாலும் நான் உங்களை மறக்க மாட்டேன். என் வாழ்க்கையில் என் சத்துரு என் முகத்துக்கு நான் அவமானமாய் மாறினாலும் நான் உம்மை விட்டு என்ன பண்ண மாட்டேன், நான் தூர போக மாட்டேன் என்று சொல்லுகிறான். இதே போல தான் 18, 19 நம்ம 18 பார்க்குறோம். வலு சர்வங்கள் இடத்தில் ஆண்டவரை சிலுவையில் இறந்த இடம் கொல்கதா மலை. கொல்கதா ஒரு கண்மலை மேலே, அதில் வலு சர்வங்களுடைய இடமாக கூட இருந்த மரண இருள் என்றால் ஆண்டவருடைய சிலுவையில் அறையும் போது மத்தேயு 27:47 சொல்லுகிறது, பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிடுச்சு, மரண இருள் ஆண்டவர் என்ன பண்ணாரு, சூழ்ந்து கொண்டது. ஆனாலும் 19 சொல்கிறாரு, எங்கள் இருதயம் பின்காவும் இல்லை, எங்கள் காலடி உடைய பாதையை விட்டு விலகும் இல்லை. காலடி கூட கொஞ்சம் பின்வாங்கிறது கொஞ்சம் லேட்டாக தான், ஆனால் இருதயம் அடி கொஞ்சம் வீக் இல்லை. நம்முடைய மனதின் சிந்தனைகள்லாம் பண்ணோம், ஆண்டவரே ஏசப்பா உமக்காக எவ்வளோ பிரயாசப்பட்டு நாங்கள் பண்ணோம், ஆனால் எங்களுக்கு ஏன்பா இது பேர் நேரிட்டது. இந்த இருதயம் ஒரு சில நேரத்தில் என்னை உட்பட நம்மளுக்கு உட்பட மனித நேரத்தில் ஒரு தொய்வு ஏற்படும். ஆனாலும் இந்த தாவீதுக்காரன் சொல்கிறான், ஆண்டவரே நீங்கள் எனக்கு நிந்தியான நான் ஒப்பிச்சாலும் சரி, என் வாழ்க்கையில் கஷ்டங்கள் ஏற்பட்டாலும் சரி, எங்கள் இருதயம் பின்வாங்கவும் இல்லை. அல்லேலூயா.
நம்ம வாழ்க்கையில் கூட நிறைய பாடுகள் யார் நிமித்தம்? கிறிஸ்துவின் ஏற்றுக்கு நிமித்தம், ஊழியம் செய்கிறது நிமித்தம் நம்முடைய முகங்கள் வெட்கப்பட்டிருக்கலாம், ஊழியத்தின் செய்கிறது நிமித்தம் நமக்கு ஒரு சில அவமானங்கள் ஏற்பட்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், மகனே மகளே, உன் இருதயம் பின்வாங்க வேண்டாம். ஹல்லேலூயா. நம்மளாம் இப்போ ஒரு தீர்க்கதரிசனம் செய்யலாமா? நம்ம இருதயத்தில் கை வச்சுக்கலாம் இந்த வசனத்தை. எங்கள் இருதயம் பின்வாங்கவும் இல்லை, எங்கள் காலடி உம்முடைய பாதையை விட்டு விலகவும் இல்லை. ஹல்லேலூயா. அப்போ இந்த ஒரு மனப்பான்மை இருக்கும்போது கர்த்தர் நம்மளுக்கு ஒரு ஜெயத்தை தருகிறார். அடுத்த 25-22 வரைக்கும் நம்ம வாசிக்கும் இந்த வசனத்தை. நம்ம பார்த்திங்கன்னா ரோமரில் பவுலும் இதை 8:35-36 இதே வசனத்தை குறிப்பிட்டுப்படுப்பார். உமது நிமித்தம் நாங்கள் என்ன பண்ணுகிறோம்? கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படுகிறோம், ஆடுகளை போல எண்ணப்படுகிறோம் என்று. ஹல்லேலூயா. அப்போ நம்ம அந்த காலத்தில் இவர்களுடைய பாடுகளை நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கலாம், இயேசு கிறிஸ்துனுடைய பாடுகளை நம்ம ஒப்பிட்டு பார்க்கலாம், இல்லை பவுலுடைய பாடுகளை நம்ம ஒப்பிட்டு பார்க்கலாம். ஆமேன். அவர்களோட பாடுகள் இருக்கும்பொழுது நம்முடைய பாடுகள் எம்மாத்திரம். ஆமேன். கிறிஸ்துவின் நிமித்தம் நம்ம அவர்களெல்லாம் பண்ணாங்க, தன் ஜீவனை விட்டு அவமானப்பட்டு அடிக்கப்பட்டு எவ்வளோ நிந்தையாக ஒப்பு கொடுக்கப்பட்டார்கள். ஆமேன். ஆனால் நாம் இன்றைக்கு நாம் சுமந்து கொண்டுகிற பாரங்கள் கிறிஸ்துவுக்காக கொடுக்குற பாரம் மிக குறைவே. ஆமேன். இல்லையா? மிக குறைவான ஒரு பாடுகளாக இருந்தாலும் நம்ம இருதயத்தில் என்ன பண்ணுகிறது? அடிக்கடி தொய்வு ஏற்படுகிறது. ஆனால் கர்த்தர் சொல்ல, இல்லை மகனே, ஆண்டவர் நம்ம இருதயம் என்ன பண்ணக்கூடாது? துவண்டு விடக்கூடாது. இல்லையா? அதுதான், அதாவது கிறிஸ்துவின் ஒரு ஊழியக்காரன், கிறிஸ்துவின் பாடுகள் கடலளவு போன்ற ஒரு மனிதனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கும் போது ஒரு சில பேருக்கு அந்த கடல் அலையில் கால் வைக்கும்போதே பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாங்களாம். ஆனால் ஒரு சில பரிசுத்தவான்கள் கடலில் போயிட்டு எவ்வளோ கஷ்டப்படுகிறார்கள் பாடுகளின் அவ்வளோ நிந்தனையில். ஆனால் ஒரு சில பேர் கடல் அலையில் கால் வைக்கும்போதே அவர்களால் தாங்க முடியாத மாதிரி அவர்கள் நினைத்து கொள்கிறார்கள். ஹல்லேலூயா. அதாவது எலியா தன்னுடைய மிகவும் சோர்ந்து போய் சூரச்செடியில், ஆண்டவரே என்னை விட்டுவிட, நான் போதும், என்னை இயேசபேல் என்ன பண்ண கொலை செய்ய வகைத்திடுகிறேன்ட்டு மிகவும் வருத்தி ஆண்டவர் எவ்வளோ சொல்கிறார், போஜனம் கொடுக்குறார், நீ எழுந்து போ, பிரயாணம் பண்ணு, நாமே இருந்தாலும் சோர்ந்து போயின்னு சொன்னார். ஆண்டவர் என்ன சொல்கிறார்? சரிப்பா, இவன் ரொம்ப சலித்து கொள்கிறான் சொல்லிட்டு அவனை சொல்லிட்டு, நீ எழுந்து ஆசைகளை நீ அபிஷேகம் பண்ணி எலிசாவும் ஸ்தானத்தில் அபிஷேகம் பண்ணு அபிஷேகம் சொன்ன பிறகு சொல்கிறாரு, எலியா நீ மட்டும் ஓரா நீ தான் நான் தான் சொல்லியிருக்காதப்பா, உன்னை போல பாகாலுக்கு முத்தமிட 7000 பேரை நான் மீதியாக வைத்திருக்கிறேன். இல்லையா? நான் தான் பாடுகளை சகிக்கிறேன், கிறிஸ்துவ என்னை போல இல்லைன்னு சொல்லாதப்பா, உன்னை போல 7000 பேரை வைத்திருக்கிறேன். ஆமே. இல்லையா? ஒரு ஊழியக்காரர் தான் சொன்னார், ஊழியத்தில் பாடுகள் இருக்கா, நெருக்கங்களா, சலித்து கொள்ளாதீங்க. ஊழியத்தில் பாடுகள் இருக்கா, என்ன பண்ணுங்க, உங்களை நீங்கள் விரக்தியாகி சொல்லிக்கொள்ளாதீங்க. ஆமேன். ஒருவேளை நம்ம அதை விரக்தியாக நம்ம ஃபீல் பண்ணோன்னா, ஆமேன், ஆண்டருக்கு ஒரு நொடி போதும். யெகூ என்ன அடுத்தபடியாக எலிசா என்ன பண்ணாங்க, கடைசி வரைக்கும் பயங்கரமான ஊழியத்தை செய்து கொண்டு இருக்கிறோம். ஆமேன். அல்லேலூயா. அப்போ ஊழியக்காரர் சொன்னார், கர்த்தருடைய ஊழியத்தை நம்ம என்ன பண்ணுறோம்? அசதியாக செய்ய வேண்டாம், கர்த்தருடைய ஊழியத்தை ஒரு பாரமாக செய்ய வேண்டாம். கர்த்தர் நம்ம தான் நான் இல்லைங்க, நம்மளை போல கர்த்தர் இன்னும் 7000 பேர் வச்சிருக்கிறார். ஆமேன். ஆனால் ஒருவேளை நாம் அதை வேண்டாம் என்று சொன்னால் அதை கர்த்தர் யாரை கொண்டாலும் செய்வார். மொர்தெகாய் சொன்னது போல, எஸ்தரே நீ இன்னைக்கு நீ யூதருக்கு சகாயம் செய்யலாம், ஆனால் கர்த்தர் யூதருக்கு சகாயம் செய்வது நிச்சயம், ஆனால் நீயும் தகப்பன் வீட்டாரும் அழிவீர்கள். அல்லையா? அப்போ இன்றைக்கு நாம் கிறிஸ்துவுக்காக பாடுகள் சகிக்கிறோம், நம்ம துன்பங்களை சகிக்கிறோம், நாம் பெருமை பாராட்டி கொள்வதற்கு அல்ல. ஆமேன். நம்மளை விட பல 1000 மடங்கு பரிசுத்தவான்கள் பாடுகள் கிறிஸ்துவாக இன்றைக்கு, நான் சொல்கிறேன் அந்த காலத்தில் இல்லை, பைபிள் காலத்தில் இன்றைக்கும் அநேக பரிசுத்தவான்கள் பாடுகளை சுமந்து கொண்டு தான் சொல்லி. ஆமேன். அநேக பேர் கிறிஸ்துவுக்காக அநேக நிந்தனைகளை அவமானம் ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம். அப்போ நம்ம ஆண்டவர் ஏசப்பா, நாங்கள் எந்த நிந்தனைகள் ஏற்பட்டாலும் நாங்கள் உங்களுடைய வழிகளை நம்ம பின்வாரி மாறக்கூடாது என்று இன்றைக்கு நாம் தீர்மானம் செய்ய வேண்டும். அடுத்த பகுதி வாசிக்கலாம், 23 26 வரை. இதில் சொல்கிறது, ஆண்டவரே விழித்து கொள்ளும், ஏன் நித்திரை பண்ணுகிறீர், எழுந்தருளும், எங்களை ஏன் தள்ளி விடாதமே. இந்த நித்திரை செய்கிற செயல் நம்மளுக்குன்னா தெரியும், நமக்கும் எங்கே கேள்விப்படுற மாதிரி இருக்கு. எங்கள் சீஷர்கள் என்ன பண்ணுவாங்க, படகுல பிரயாணம் பண்ணும்போது, ஆண்டவரே என்னப்பா நீங்கள் தூங்கின்னு இருக்கீங்க, ஆமைனாலும் என்னப்பா நாங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறோம், நாங்கள் மடிந்து போகிறது உங்கள் சித்தமா? ஆண்டவர் சொல்கிறார், மடிந்து போகிற சித்தமே இல்லாமல் எழுந்துட்டு உங்களுக்கு விசுவாசம் இல்லைன்னு தான் சொல்லுவார். அற்ப விசுவாசங்களை ஏன் சந்தேகம், காற்றையும் கடலையும் அமர்த்தி தேவன் காரணம் அமையன். அதே போல் தான் இவங்களும் சொந்த, ஆண்டவரே நீங்கள் என்னப்பா நான் பிரச்சனை இருக்குது, நீங்கள் பாட்டு தூங்கிக்கின்றவர்களே விழித்து கொள்ளும், ஏன் இந்த காரியத்தையும் செய்கிறார். ஆமேன். 24 வசனம் சொல்கிறது, ஏன் உம்முடைய முகத்தை மறைத்து
எங்கள் சிறுமை எங்கள் நெருக்கத்தை இவங்களே மறந்து விடுகிறீர். அல்லையா, இது நம்ம முன்னாடி பார்த்தோம்ல, இயேசு கிறிஸ்துவுக்கு நம்ம என்ன பார்த்தோம், அவருடைய வெளிப்பாடை பார்த்தோம். அப்போ இயேசு கிறிஸ்து சிறுவில் அறியும்போது என்ன சொன்னார், ஆண்டவரே பிதாவே ஏன் என்னை கைவிட்டீர், அல்லேலூயா, ஏன் இந்த எனக்கு கைவிடப்பட்ட சூழ்நிலை, ஏன் ஆண்டவரே என்னை கைவிட்டீர் என்று சிலுவையில் சொன்ன வார்த்தைகள் இங்கும் சொல்கிறாங்க. ஆண்டவரே ஏன் எங்களை மறந்து போட்டுங்க, ஏன் உங்கள் முகத்தை எனக்கு என்ன பண்ணிச்சுங்க, நீங்கள் மறைச்சிட்டிங்க என்று இந்த அந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறான். கடைசியாக சொல்லுகிறது, கர்த்தாவே எங்களுக்கு ஒத்தாசையாக எழுந்தருளும், ஆமென், உம்முடைய கிருபை நிமித்தம் எங்களை மீட்டு விடும். அல்லேலூயா. ஒத்தாசை என்றால் உதவி. ஆண்டவர் ஆமென். கடைசியாக சொன்ன, ஆண்டவரே நீங்கள் அதாவது ஒரு வேதவசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய இடத்துல அவர் சும்மா உட்கார விடக்கூடாது. ஆமென். ஏன், நம்முடைய ஜெபங்களும் நம்முடைய போராட்டங்களும் அவருடைய ஆண்டவர் சமூகத்தை எழும்பி நம்மளுக்கு பலன் தர வேண்டும். ஆமென் சொல்லம்மா, நம்ம எல்லாம் சேர்ந்து சொல்லம்மா, கர்த்தாவே எங்களுக்கு ஒத்தாசையாக எழுந்தருளும். அல்லேலூயா. அப்போ இந்த ஜெபத்தை நம்ம ஒரு நாளும் இது நம்முடைய வாழ்க்கைக்கு ஒப்பிட போலவே இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கைக்கு மிகவும் நம்ம வாழ்க்கைக்கு சொல்கிறது போல இருக்கிறது. என்ன, நம்ம வாழ்க்கையிலும் பாடுகள், நெருக்கங்கள், அவமானங்கள், நிந்தைகள் எல்லாம் இருக்கிறது. ஆமென். ஆனாலும் நம்மளுக்கு ஒரு நிச்சயம் வேணும். என்ன அப்பா, என்ற நெருக்கத்திலும் என் இருதயத்தில் உங்களை விட்டு தோலை விடாத பண்ணிடுங்கப்பா. ஆண்டவரே எனக்கு பாடுகள் இருக்குது, ஆண்டவரே அவமானங்கள் இருக்குப்பா, ஆனால் இந்த அவமானத்திலே உண்மை நான் துதித்து கொண்டே இருப்பேன். அல்லேலூயா. ஆண்டவரே எனக்கு நெருக்கங்கள் இருக்குது, என்னுடைய நீங்கள் ரொம்ப தள்ளிவிட்டீங்க, தூரம் போயிட்டீங்கப்பா, கர்த்தாவே எழுந்தருளி எனக்கு நீ ஆண்டவர் சீயோனுக்கு என்ன பண்ணீங்க, சகாயம் செய்யும் என்று இந்த மனப்பான்மையோடு நாம் கேட்கும்போது கர்த்தர் நிச்சயமாக நம்மளுக்கு விடுதலை கொடுப்பார். அல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமாக எப்படி ஆண்டவர் சிலுவையில் ஆண்டவர் மரித்தார் என்று அனைவரும் நினைச்சாங்க. ஆமென். ஆனால் தேவன் மரித்து 3ஆம் நாள் உயிர்த்து உலகத்துக்கே ஒரு ராஜாவாக தேவன் இன்றைக்கும் அரசாண்டு கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ இன்றைக்கி நம்ம தீர்மானம் செய்யணும், நம்ம வாழ்க்கையில் பாடுகளா, நெருக்கங்களா, துன்பமா, துயரமா, ஆமென், ஒன்றே ஒன்று தான் ஆண்டவர் என்ன சொல்ல போகிறோம், ஆண்டவரேப்பா நீர் எங்களை தள்ளிவிடாதருங்கப்பா, நாங்கள் உண்மையே நம்புவோம் தகப்பனே, இக்கட்டு சூழ்நிலைகளும் உண்மையே நம்புவோம், நெருக்கத்தின் நேரத்தை உங்களை நான் துதிப்போம், ஆண்டவரே உங்களை நாங்கள் விட்டு விடாது இருப்போம் தகப்பனே, நீர் எங்களுக்கு நன்மை செய்யும், நீர் எங்களை உதவி செய்ய எழுந்ததில் நம்ம ஆண்டவர் நோக்கி நம்ம கேட்போம். கர்த்தர் நமக்கு ஒரு ஜெயத்தை நம்மளுக்கு தர வல்லவராக இருக்கிறார். ஆமென். எழுந்தது ஒரு பாடலை பாடி நம்ம தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் ஆண்டவருக்கு நம்மளுடைய பாடுகள் நேரத்தில், கஷ்டத்தின் நேரத்தில் அதுலேருந்து வெளிவருவதற்கு ஒரு சின்ன ஒரு டிப்ஸ் தான் சொல்லுவாங்க. நம்ம வாழ்க்கையில் தேவன் கடந்த காலத்தை செய்த நன்மைகளை நினைவு கூறணும். ஆமென். இப்போ இருக்கிற நம்ம பிரச்சனைகளை நம்ம கொஞ்சம் மறக்கணும். இப்போ இருக்கிற பிரச்சனைகளை நம்மளை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னா ஒன்றே ஒன்று தான், ஆண்டவரே முன்னாடி எனக்கு எத்தனை நன்மை செஞ்சீங்கப்பா, என் வாழ்க்கையில் எத்தனை நன்மைகளை இருந்து கிருபை நீ செஞ்சீங்கன்னு சொல்லிட்டு ஆண்டவரோட நன்மைகளை நான் நினைத்து நாம் நன்றி சொல்வோம். கர்த்தர் நம்முடைய பாடுகளை ஜெயமாக மாற்றுவார், நம்முடைய துன்பங்களை ஆண்டவர் இன்பமாக மாற்றான்னு கூட சேர்ந்து மகிமையாய் வெற்றி சிறந்த கர்த்தரை மகிழ்ந்து பாடிடுவே, மகிழ்ந்து பாடிடுவே சொல்லமா, மகிமையாய் வெற்றி சிறந்த கர்த்தரை மகிழ்ந்து பாடிடுவே, மகிழ்ந்து பாடிடுவேன். கர்த்தர் என்பது, கர்த்தர் என்பது அவர் நாமம், யுத்தத்தில் வல்லவர் அவரே சொல்லமா, கர்த்தர் என்பது அவர் நாமம், யுத்தத்தில் வல்லவர் அவரே, கர்த்தர் என்பலன் கீதமானார், கரம் பிடித்து எந்த சிப்புமானார், கர்த்தர் என்பலன் கீதமானார், கரம் பிடித்து என்ற சிப்புமானார், மகிமையாய் வெற்றி சிறந்த கர்த்தரை மகிழ்ந்து பாடிடுவேன், மகிழ்ந்து பாடிடுவேன். ஹல்லேலூயா.
அப்பா பிதாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் கூட சங்கீதம் 44வது அதிகாரம் மூலமாக எங்களோடு கூட நீர் பேசினீரே அப்பா. உம்முடைய ஆண்டவரே பலத்த கரமும் அப்பா எங்களோடு கூட இருந்து இனியும் வழி நடத்த போவதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எப்படி தாவீது சொன்னாரோ, இதோ என்னுடைய பிதாக்களுக்கு நீர் ஆண்டவரே உம்முடைய முகத்தை பிரகாசித்து அவர்களை ரட்சித்தீர் என்று, உம்முடைய கரம் அவர்களை ரட்சித்தது என்று சொன்னது போல அப்பா இந்த நாளிலும் கூட எங்க ஒவ்வொருவரையும் உம்முடைய கரம், உம்முடைய ஓங்கிய புயம் அப்பா எங்களை வழி நடத்தட்டும். உம்முடைய முக பிரகாசம் எங்கள் மீது ஆண்டவரே வீச பண்ணி எங்களை ரட்சியும் ஆண்டவரே. தொடர்ந்து நீர் வழி நடத்தும். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். சங்கீதம் 44:3வது வசனம். அவர்கள் தங்கள் பட்டயத்தால் தேசத்தை கட்டிக்கொள்ளவில்லை, அவர்கள் புயமும் அவர்களை ரட்சிக்கவில்லை. நீர் அவர்கள் மேல் பிரியமாயிருந்தபடியினால் உம்முடைய வலது கரமும் உம்முடைய புயமும் உம்முடைய முகத்தின் பிரகாசமும் அவர்களை ரட்சித்தது. இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், தாவீது ஒரு இக்கட்டான சூழ்நிலையில கூட ஆண்டவரை துதிக்கிற ஒரு மகனாக காணப்படுகிறார். அதனால தான் தாவீது சொல்றாரு, இதோ எங்களுடைய பட்டயமோ எங்களுடைய புயமோ எங்களை ரட்சிக்கவில்லை, உம்முடைய வலது கரம்தான் எங்களை ரட்சித்தது, உம்முடைய முக பிரகாசம்தான் எங்களை ரட்சித்தது என்று இங்கு தாவீது சொல்வதை நம்ம காண முடிகிறது. இந்த வசனங்கள் மூலமாக நம்மோடு கூட கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். நாமும் கூட தாவீதை போல எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தரை தேடுகிறவர்களாய், கர்த்தரை சார்ந்து இருக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். நம்முடைய ஒரு மகிழ்ச்சியின் நாட்கள்ல மாத்திரம் இல்லை, ஒரு வெற்றியின் நாள்ல மாத்திரம் தேவனை உயர்த்த கூடாது. நம்ம எல்லா சூழ்நிலையிலும் நம்மளுடைய பாதைகள் ஒருவேளை இக்கட்டாய் நெருக்கமாய் இருந்த போதிலும் கூட நம்ம தேவனை உறுதியாய் பிடித்து கொள்ளும் போது, ஆண்டவரை சார்ந்து இருக்கும் போது கர்த்தர் நிச்சயமாக அவர் நம்மை ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறார் என்பதை இந்த நாளில் ஆண்டவர் என்னோடு கூட பேசுகிறார். எப்படி இங்கு தாவீது தன்னுடைய முன்னோர்களுக்கு கர்த்தர் செய்த மகத்துவத்தை அவர் நினைவு கூர்ந்து ஆண்டவர் நன்றி சொல்றாரோ, அதுபோல இந்த நாளில் கூட கர்த்தர் நம்மளுடைய வாழ்க்கையில எத்தனையோ மகத்துவமான காரியங்கள் நம்மளுக்கு செய்திருக்கிறார். இந்த நாள்ல நம்ம உயிரோடு நம்ம இங்கு நிற்கிறோம் என்றால் அது அவருடைய சுத்தமான கிருபை மாத்திரமே. அதை ஒரு விசையாக நம்ம இப்பொழுதும் கூட தேவன் நம்ம வாழ்க்கையில செய்த நன்மைகளை நம்ம நினைவு கூர்ந்து அவருக்கு நம்ம நன்றி செலுத்த போகிறோம். ஆண்டவர் நம்மளுடைய வாழ்க்கையில என்னென்ன நன்மைகள் செய்தாரு, நம்மளுடைய ஆபத்து காலத்துல சத்துரு நம்மளுடைய ஜீவனை பறிக்க நினைத்த போதிலும் கூட ஆண்டவர் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் சபையும் பாதுகாத்தாரே. இந்த வேளையில கூட நம்ம அப்படியே ஆண்டவருக்கு நம்ம நன்றி செலுத்தி அவர் செய்த நன்மைகளை நம்ம நினைத்து பார்க்கலாமா? வேலத்தினால் சிறந்தவர் வழக்கரமே, பகலினை நோக்கி அடித்ததுவே. வேலத்தினால் சிறந்தவர் வழக்கரமே, பகலினை நோக்கி அழித்ததுவே. நீட்டி நீர் மகத்துவ வழக்கரத்தை நாட்டினி பசுத்த பர்வதத்து. நீட்டி நீர் மகத்துவ வழக்கரத்தை நாட்டினி பசுத்த பர்வத சிற்பலாம். மகிமையாய் வெற்றி சிறந்த கர்த்தரை மகிழ்ந்து பாடிடுவே, மகிழ்ந்து பாடிடுவே. மகிமையாய் வெற்றி சிறந்த கர்த்தரை மகிழ்ந்து பாடிடுவே, மகிழ்ந்து பாடிடுவே. ஆம் தகப்பனே, நாங்கள் எல்லா சூழ்நிலையிலும் தாவீது சொன்னது போல அப்பா நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறவர்களாய், உம்மை ஸ்தோத்திரிக்கிறவர்களாய் நாங்கள் இந்த நாள் முதற்கொண்டு அப்பா நாங்கள் உம்மை உயர்த்துவோம். அப்பா இதோ எங்களுடைய வாழ்க்கையில எத்தனையோ நன்மைகளை நீங்க செய்திருக்கிறீங்க அப்பா. அவைகளுக்கெல்லாம் நாங்கள் என்ன செய்ய முடியும் ஆண்டவரே? ரட்சிப்பின் பாத்திரத்தை எங்களுடைய கையில் ஏந்தி கொண்டு எங்க வாழ்நாள் முழுவதும் உமக்கு நன்றி பலிகளை நாங்கள் ஏறெடுப்போம் சுவாமி. எங்களுடைய கடைசி மூச்சு வரை
வரைக்கும் நாங்கள் உம்மை உயர்த்துகிறவர்களாய், நாங்கள் உம்மை போற்றுகிறவர்களாய், நாங்கள் உம்மை சார்ந்திருந்து நாங்கள் உமக்கு நன்றி பலிகளை ஏறெடுத்து கொண்டே நாங்கள் வாழ்வோம் அப்பா. இதோ இந்த நாள்ல கூட அப்பா எங்களை அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து நீர் வழி நடத்தும். இப்பொழுது கூட நம்ம ஒரு தீர்க்க தரிசன செயல் செய்யலாம். நம்ம இரண்டு பேராய் நாம் நின்று கொள்ளலாம். நம்மளுடைய வாழ்க்கையில கடந்த நாட்கள்ல கர்த்தர் நம்மளுக்கு என்ன நன்மைகளை செய்தாரோ அது ஒருவர் நம்ம பகிர்ந்து நம்ம தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அவருடைய கிருபை எல்லா நாளும் நம்மோடு கூட இருந்து வழிநடத்துவதற்காக நம் தேவனை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே. இந்த நாள் முதற்கொண்டு நாங்களும் தாவீதை போல எங்க வாழ்க்கையில நீர் செய்த நன்மைகளை நாங்கள் எண்ணி உமக்கு நன்றி செலுத்த போகிறோம் அப்பா. நாங்கள் மாத்திரம் அல்ல, எங்களுடைய அடுத்த தலைமுறைகளுக்கும் ஆண்டவரே நீர் செய்த நன்மைகளை சொல்லி உம்முடைய மகத்துவங்களை அவர்களுக்கிடம் அறிவித்து அவர்களையும் ஆண்டவரே உங்க பக்கமாய் நாங்கள் சேர்ப்போம் என்று நாங்கள் அறிக்கை செய்கிறோம். இந்த நாள்ல எங்களோடு கூட இடைப்பெற்ற கிருபைகளுக்காக நன்றி. நீரே பெரியவராயிருந்த பெரிய காரியம் செய்யும். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் நாமத்தினால் பிதாவே. ஆமென். ஷலோம். கடைசி ஆசீர்வாதத்துக்கு நேராக கைகளை விரித்துக் கொள்ளும். ஈவரக்கா அடோனாய் வயீஷ்மரக்கா யா ஏர் அடோனாய் பன்னவ் அல்லக்கா விஹுனக்கா ஈஷா அடோனாய் பன்னவ் அல்லக்கா வயசம் லக்கா ஷாலோம் வயசம் லக்கா ஷாலோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தின் மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா.